ஸ்வீட் ஹார்ட் நெக்கை ரொம்ப ஈஸியாக எப்படி மார்க் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ப்ளவுஸ் கிளாஸ், சுடிதார் கிளாஸ், மேக்ஸி கிளாஸ் இருக்குது. இது கூடவே பிரின்சஸ் கட் கிளாஸும் வரப்போகுது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்களும் நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ படித்து கற்றுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்பவும் போலவே பேக் பார்ட் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்வீட் ஹார்ட் நெக் பேக் பார்ட்டில் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம சாரீ கட்டுருவோம், தெரிய போகிறதில்ல. பேக் பார்ட்டில் வச்சோம்னா அழகாக தெரியும். அதனால தான் நான் பேக் பார்ட்டில் வைக்க போகிறேன். நீங்கள் எப்பவும் போலவே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு நம்ம இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டு வச்சுக்குவோம். இதுக்குள்ளே தான் நம்ம நெக் லைன் வரைவோம். நீங்கள் இந்த நெக் லென்த் எவ்வளோ எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. இது எங்கே முடியுதோ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு நீங்கள் இந்த லைனில் மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த 2 இன்ச்சு எங்கே மார்க் பண்ணிங்களோ அங்கேருந்து வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் வந்துட்டுருக்கும். இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதை இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வ் வரைகிறோம். அந்த 1/2 இன்ச்சு தாண்டுற மாதிரி இப்படி. மறுபடியும் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை இப்படி வச்சு இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வர மாதிரி வைக்கிறோம். வச்சுட்டு இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி கொடுக்கணும். உங்களுக்கு இன்னும் டீப்பாக வேணும்னா இந்த இடத்துல 1/2 இன்ச் மார்க் பண்ணோமா, நீங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணும்போது இந்த இடம் இன்னும் நல்லா டீப்பாக வரும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய பேக் பார்ட்டை திருப்பி பார்த்தோம்னா நம்மளுக்கு நெக்லைன் சூப்பராக கிடச்சிருக்கும். உங்களுக்கும் இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக் பிடிக்கும்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.